ஸ்டீவ் ஜாப்ஸ் பிப்ரவரி 24, 1955 சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியாவில் திருமணமே ஆகாத இளம் யுவதிகளுக்கு தான் பிறக்குது இந்த குழந்தை. இந்த யுவதிகளால் இந்த குழந்தையை வளர்க்க முடியாத சூழ்நிலையில பால் ஜாப்ஸ் என்றவருக்கு தத்து கொடுக்குறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வளரும் காலகட்டத்திலேயே அவர் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்கன்னு அவருக்கு தெரிய வருது. மனதொடஞ்சு போன ஸ்டீவ் ஜாப்ஸ் நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக வாழணும்னு முடிவு பண்றாரு. ஒரு நிலையில அவர் தனிமையாகிறாரு. இவர் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா கூட பல மைல் தூரம் நடந்து சென்று ஹரே கிருஷ்ண மடங்களை தான் சாப்பிட்டாரு. பல பிரச்சனைகள் தலையில் ஓடும் போதும் ஒரு ட்ரக் அடிக்டாவும் மாறாரு. அப்பதான் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு பார்த்த உடனே ஒரு லவ் வருது. அதுல தான் ட்விஸ்ட் இருக்கு. அது ஒரு கேர்ள் மேல இல்ல, ஒரு கம்ப்யூட்டர் மீது. அப்பதான் ஸ்டீவ்க்கு ஒஸ்னியாக்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. ஒஸ்னியாக் மினி கம்ப்யூட்டர் ஒன்று உருவாக்கும் முயற்சியில இருக்கிறாரு. ஆனா பெரிய ஐடியாஸ் எதுவுமே இல்லை. அப்பதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, இதை நம்ம உருவாக்கியே ஆகணும், இது உலக அளவுல பிரபல்யமாகும்னு சொல்றாரு. அதுக்கு ஒஸ்னியாக் சிரிக்கிறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இது நம்மளால முடியும்னு 1976 ஒஸ்னியாக் கூட வாகன கராஜ் ஒன்றில் தயார் நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. 1983 பெரிய வளர்ச்சி அடையுது. உலகத்திலே முதன்முறையாக ஸ்டீவ் ஜாப்ஸ் மைக்ரோ கம்ப்யூட்டர் உருவாக்குறாரு. குறுகிய காலத்திலேயே பல லட்ச சொத்துக்களுக்கும் அதிபதியாகிறாரு. நண்பா,